நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? ஸோ சூப்ஸ் நல்லா இருந்த ஃபர்னிச்சரையும் உடச்சி விட்டாங்க. அவ்வளோதான். ஜோக்கர் 2. இன்றைக்கி நம்ம ஜோக்கர் 2வோட ரிவ்யூவில் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் உள்ள கொஞ்சம் நெஞ்ச பாசிட்டிவ்ஸை பற்றி நம்ம பேசியே ஆகணும், ஏன்னா அதுதான் நியாயம். ஸோ அதில் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக என்னத்தை பற்றி சொல்லணும்னா, நம்ம ஜாக்வின் ஃபீனிக்ஸ் அவரை பற்றி பேசியே ஆகணும். பட் ஆனால் அவரை பற்றி சொல்லணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா போன படத்துலேயே வந்து அவர் ஆஸ்கார் வாங்கினவர் ஜோக்கராக அவர் நடித்ததுக்கு. இந்த படத்தில் சொல்லவே வேணாம், அதை விட பயங்கரமாக அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்காரு. பயங்கரம்னா அந்தளவு பயங்கரம் பண்ணியிருக்காரு. இதில் நீங்கள் வந்து அந்த லவ் சைட் ஆஃப் ஜோக்கரை பார்ப்பீங்க, அந்தளவுக்கு இவரை மாதிரி யாருமே அந்த லவ்வோட மூஞ்சில் எக்ஸ்பிரஷன்லாம் காட்ட முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ரெண்டாவது, இந்த படத்தோட லைட்டிங்கு. நான் ஆக்சுவலி வந்து ஜோக்கர் படத்தோட லைட்டிங்ஸ்க்காகவே வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் நான். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த படத்தில் உள்ள லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி லைட்ஸை வச்சு செம்மையாக விளாண்டுருக்கானுங்க, கலர் டோன்ஸை வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க இந்த படத்தில். ஸோ அது வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி பழைய படத்தில் எப்படி இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்காகவே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம் தான் இந்த ஜோக்கர் 2. ஆனால் டெக்னிக்கலாக இந்த படம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் கதை வைஸ் இந்த படம் ரொம்ப வீக்காக இருக்குங்க. சீரியஸாக கதை அப்படின்னு எடுத்திங்கன்னா 2 வரியில் திருக்குறள் மாதிரி 2 வரியில் சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு கதையை வச்சுட்டு 2 மணி நேரம் இழுத்துருக்கானுங்க. மனசாட்சியே இல்லாதவனுங்க அவனுங்க. முதல்ல இந்த படத்தோட ஜானர் அடிக்கணுங்க. எவன்டா இந்த படத்துக்கு மியூசிக்கல் ஜானர் கொடுத்தது? எதுக்கு இந்த படத்துக்கு மியூசிக்? எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. எனக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஜோக்கர் ஒரு காமிக்கல் ஹீரோஸ் இல்லை ஒரு காமிக்கல் வில்லன்ஸோட படங்களை வந்து எதுக்காக பார்ப்போம்? ஆக்ஷனுக்காக பார்ப்போம், இல்லை இந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட்டுக்காக பார்ப்போம். இதுக்கு எதுக்குடா மியூசிக் இல்லை? இவன் ஜோக்கர் கேரக்டரை டெவலப் பண்ண எதுக்குடா அவனுக்கு மியூசிக்கு? அவனை எவன் அந்த மியூசிக் எடுத்தானோ அவனை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, காம்ப்ரமைஸாக போயிடுறோம். நானும் நிறையா மியூசிக்கல் ட்ராமா பார்த்துருக்கேன்டா, ஆனால் உங்களை மாதிரி எவனுமே அநியாயம் பண்ணதில்லடா. நின்னா மியூசிக்கு, நடந்தா மியூசிக்கு, சாப்பிட்டா மியூசிக்கு, விழுந்தா மியூசிக்கு, அடித்தா மியூசிக்கு, அழுதா மியூசிக்கு, என்னடா மொத்தமாக மியூசிக்லேயே மூழ்கி வச்சுருக்கீங்க. படத்துலேருந்து இருக்கிற அந்த மியூசிக்கல் சீனை மட்டுமே எடுத்துட்டிங்கன்னா படம் 1/2 மணி நேரம் கூட சாலிடாக நிற்காது. அந்த அளவுக்கு தான் அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்கலாக கவர் பண்ணி வச்சுருக்கானுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாட்டை போட்டுறானுங்க. லிட்ரலி ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஒரு தமிழ் படம் அப்படின்னே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஹவு டு பில்ட் அ மவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு அப்படியே நம்ம எப்படி வந்து தமிழ் படத்துலேருந்து நல்லா போயிட்டு இருக்கும், டக்குன்னு கட் பண்ணி வேறு ஒரு லொக்கேஷனுக்கு செட்டு போட்டு ஒரு பாட்டு எடுப்போம்ல, அதே மாதிரி செட்டு போட்டு ஒரு பாட்டை வச்சுருக்காங்க, மொத்தம் ஒரு பாட்டையே. ஸோ அங்கெல்லாம் வந்து சத்தியமாக என்னடா அவனுங்க தமிழ் படத்தை பற்றி இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் இருந்தது. சரி, என்னையத்த ஒரு கருமத்தை பண்ணிட்டீங்க, ஆனால் நியாயமாவது இருக்கணும்ல. இந்த கூகுளில் போய் பாருங்கள், நீங்களே டைப் பண்ணானா காட்டுறவனா பாருங்கள். படத்துக்கு என்னென்ன ஜானர் கொடுத்துருக்கேன்? மியூசிக் அண்ட் த்ரில்லர்னு கொடுத்துருக்கில்ல. எங்கடா த்ரில்லர் இருக்குது படத்தில்? ஆக்சுவலி இந்த படம் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா படம். இந்த படத்துக்கு த்ரில்லரே கிடையாது. மியூசிக் அண்ட் ட்ராமான்னு போட்டிருக்கணும். த்ரில்லர்னு போட்டு சரி த்ரில்லர் எதை உள்ளே வச்சுருக்காம போல நானும் நம்பி வந்தால் படம் ஃபுல்லாக கோர்ட்டுக்குள்ளே அப்படியே அரைச்சிட்டு கிடக்குறானுங்க. உள்ளே கோர்ட்டுக்குள்ளே வச்சு பேசி ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. படம் ஃபுல்லாக பாட்டு கோர்ட்டுன்னு தான் போயிட்டே இருக்குது. இதை வச்சே அந்த படத்தை ஓட்டியிருக்கானுங்க. நமக்கு சலிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜோக்கரே போயிட்டு நம்மளோட ஹார்லி குயின்ட்ட தயவு செஞ்சு பாடாத அப்படின்னு கடைசி கிளைமேக்ஸை சொல்லுவார். சன்சி நீங்களே பாருங்கள், அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஹார்லி குயின் அம்மா இவங்களை பற்றி பேசி ஆகணும்மா. ஆக்சுவலி ஹார்லி குயின் அந்த கேரக்டரை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, லேடிக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டர் தாங்க டைலாக்கை பேசணும்னா பாட்டு பாடி தள்ளுது. பாட்டு தாங்க பாடுது வாயை திறந்தாலே. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து படத்தில் நல்ல சீனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே நல்ல சீன் நிறைய இருக்குது. சில 1-2 இருக்குது. அதனால் ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் டெஃபினட்டாக. ஆனால் வந்து அதை ஒர்க் அவுட் ஆக விடாமல் அந்த சீன் ஓடிட்டு இருக்கும் போதே நல்ல ஒரு எலிவேஷன் பாயிண்ட்லேயே டக்குன்னு ஒரு பாட்டை போட்டுருவாங்க. உடனே உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும், நீங்கள் ஃபோன் எடுத்துருவீங்க. அந்த மாதிரி நிறைய சீன்ஸை வந்து சொதப்பி வச்சுருக்காங்க. உண்மையை சொல்ல இந்த படத்துக்கு வந்து ஒரு சீக்குவலே தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இதுக்கு ஒரு சீக்குவல் எடுத்து இதை இப்படி வந்து அவங்க சொதப்புவாங்கன்னா எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா
போன படத்தோட எக்ஸ்பெக்டேஷனுங்க. சீரியஸாக எனக்கு வந்து போன படம் வந்து என்னதான் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருந்தாலுமே அந்த படத்தில் சொல்லப்பட்ட விதம் வேறு லெவலில் இருக்கும். படத்தோட மேக்கிங் அதை விட சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் மேக்கிங் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குது. லிட்ரலி படத்தில் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உங்களை பார்க்க வேணாம்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதை ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. இந்த படம் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக வந்து டிஜிட்டலில் வந்துடும். அப்படி நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறவன் நான்லாம் பார்த்துட்றேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இது வெயிட் பண்ணியே பாருங்கள். அவ்வளோ வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா இல்லைங்க எனக்கு பொறுமை பத்தாது, நான் வந்து பட்டு தான் திருந்துவேன் அப்படின்னு என்ன மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் போய் நல்லா பட்டு திருந்திட்டு வாங்க. தப்பு இல்லை. ஏன்னா வந்து படம் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒருத்தன் நல்லா இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. அந்த அளவுக்கு 7 வருஷமா தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் உழைச்சிருக்காங்க சார். துபாயில் அந்த மணல் பிரதேசம் பாலைவனம். பிருத்திவிராஜெலாம் அப்படி உயிரை கொடுத்து நடிச்சிருக்கு. இந்த படத்தை ஒருத்தன் நல்லா இல்லைன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்களா டெக்னீஷியன், பழைய ஜாம்பவாங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாரும் அவனை விஷத்தை வச்சு கொன்னுடலாம், இல்லை சுட்டு கொன்னுடலாம். அப்படி சாவதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். படம் நல்லா இல்லை. பாருங்கள், பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பாருங்கள். நீங்கள் டிசி ஃபேனாக இருந்தால் பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் நான் இந்த படம் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து ஏன்னா வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து சாதாரணமாக பார்த்தாலே புரிய வேண்டிய படம் இது கிடையாது. ஒன்றுமே சரி, அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான ஒரு படம் கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு ஆடியன்ஸ்க்கான ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஆனால் அதனால மட்டும் இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வேணாம். நீங்கள் வந்து இது என்னோடய அட்வைஸ் தான். உங்களை நான் வேணான்னா நீங்கள் போக வேணாம் நான் சொல்லலை. உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் பாருங்கள். ஓகே கைஸ், உங்களோட இன்னொரு தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆன் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்லை, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான்.